அனைவருக்கும் வணக்கம். அ அகன் என அழைக்கப்படும் அமிர்த கணேசன் ஐயா அவர்கள் தொடக்கப் பள்ளிகளுக்கான பள்ளி ஆய்வாளராக 9 ஆண்டுகள் பணியாற்றியவர். குழந்தைகள் கல்வி மற்றும் அவர்தம் பன்முக படைப்பாற்றல் உயர்வுக்கான பணிகளுக்காக முனைவர் பட்டம் அயல் நாட்டில் பெற்றவர். 6 முதல் 14 வயதுள்ள குழந்தைகளின் பன்முக ஆற்றல் வளர்க்கும் அரசு நிறுவனத்தின் பொறுப்பாளராக 10 ஆண்டுகள் பணியாற்றி 7 தேசிய விருதுகளை பரதம், ஓவியம், அறிவியல், எழுத்து பிரிவுகளில் வென்றவர். அரசு விழாக்களுக்காக 20 ஆண்டுகள் அரசின் நேர்முக வர்ணனையாளராக வெற்றிகரமாக செயலாற்றியவர் மட்டுமல்ல, கவிஞர், தொகுப்பாளர், கலைஞர், சிற்றிதழ் ஆசிரியர். 14 கவிதை நூல்கள், 3 பயண கவிதை நூல்கள், 2 நாவல்கள், 1 நாடக நூல், 1 நேரடி வர்ணனை நூல் ஆகியவற்றை படைத்துள்ளார். இவரது தமிழின் 2வது பேரத்தமிழ் நூல் மற்றும் 3 பயண கவிதை நூல்கள் புதுச்சேரியின் முதல் நூல்கள் ஆகும். அடுத்து இவர் பெற்ற விருதுகள் ஒரு பட்டியல் உள்ளது. சாரணர் இயக்கத்திற்கான இந்திய குடியரசுத் தலைவர் விருது வென்றவர். புதுச்சேரி அரசின் கலைமாமணி பட்டம் வென்றவர். பன்னாட்டு அமைதி பணிக்கான நெல்சன் மண்டேலா அமைதி விருது மற்றும் அப்துல் கலாமின் சன்மான் புரஸ்கார் விருது பெற்றவர். மங்கோலியாவில் நடந்த பன்னாட்டு குழந்தைகள் முகாமில் இந்திய குழுவின் தலைவராக பங்கேற்று சிறந்த குழுவிற்கான துக்ரித் விருதும் பெற்றவர். சிறந்த கவிதை, நாவல் நூல்களுக்காக தமிழக, புதுச்சேரி அரசுகளின் பரிசுகளை 4 முறை வென்றவர். அமெரிக்கா டேலஸை சேர்ந்த திரு கால்டுவெல் வேல்நம்பி தலைமையிலான ஈரோடு தமிழன்பன் வாசகர் வட்டம் ஃபெட்ரா இதன் இந்திய ஒருங்கிணைப்பாளராக செயல்படுகிறார். ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இங்கெல்லாம் தமிழின் புதிய முயற்சிகள் மற்றும் புதிய வரவுகள் எனும் தலைப்பில் உரை வீச்சும் மாணவர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை மீட்டெடுக்கும் வகையில் கவிதை வாசிப்பு நிகழ்வையும் நிகழ்த்தி வருபவர். சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை, ஆங்கிலத்துறையுடன் இணைந்து கவிதை வாசிப்பு நிகழ்வை நிகழ்த்தியவர். தனியார் தொலைக்காட்சியில் ஒரு துளி கவிதை அமைப்பின் மூலம் கவிதைகள் வாசிப்பு நிகழ்வை நிகழ்த்தியவர். மகாகவி ஈரோடு தமிழன்பன் கவிதைகளின் உலக பரப்புரையாளர். அவரின் கவிதைகளை பன்மொழி ஆக்கம் செய்யும் தொகுப்பாளர். மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் 87 கவிதை நூல்களை தொகுத்து எரித்தழலும் இளங்காற்றும் எனும் ஒரே பெரும் தொகுதியாக உருவாக்கியவர். அண்மையில் 9 மொழிகளில் மகாகவியின் படைப்பை பன்மொழியாக்கம் செய்து சென்னை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து வெளியிட்டவர். ஒரு துளி கவிதை அமைப்பின் மூலம் வளர்ந்து வரும் இளம் படைப்பாளிகளுக்கு தமிழன்பன் 80 எனும் விருது அளித்து ஊக்குவித்து வருபவர். உள்நாட்டிலும் அயல் நாட்டிலும் என இதுவரை 120 படைப்பாளிகள் சிறப்பிக்கப்பட்டுள்ளனர். வளர்ந்த ஆக சிறந்த படைப்பாளிகளுக்கு தமிழன்பன் வாழ்நாள் சாதனையாளர் விருது அளித்து சிறப்பித்து வருபவர். இதுவரை 20 படைப்பாளிகள் சிறப்பிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான கொஞ்சம் கதை, கொஞ்சம் இலக்கணம் நூல்களை உருவாக்கி வருபவர். நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். குழந்தைகளின் பன்முக ஆற்றலை வளர்க்கும் பணியில் 67 குழந்தைகளுக்கு இலவச பரத அரங்கேற்றம் நிகழ்த்தியவர். 700 குழந்தைகள் மூலம் ஒரே மேடையில் வாய்ப்பாட்டு, வீணை, வயலின், மிருதங்கம், பரதம் நிகழ்ச்சிகளை நிகழ்த்தியவர். 5000 குழந்தைகள் மூலம் ஆடலும் தேசிய ஒருமைப்பாட்டு பாடல்களும் ஆன நிகழ்ச்சியை நடத்தியவர். பாங்காக், பீஜிங், மங்கோலியா நாடுகளில் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளை இந்திய அரசின் சார்பில் நடத்தியவர். கனடாவில் 2 முறை பன்னாட்டு இலக்கிய திருவிழா நிகழ்த்தியவர். சிகாகோ, டாலஸ், நியூயார்க் நகர்களுக்கு சென்று தமிழ் பணியாற்றியவர். உலக பெண் கவிஞர் பேரவை மற்றும் பன்னாட்டு எழுத்தாளர் பேரவை நிறுவனர். ஆண், பெண் படைப்பாளிகளை ஊக்குவித்து நூல்களை வெளியிட செய்பவர். இத்தனை சாதனைகளையும் படைத்துவிட்டு ஒன்றுமே செய்யாதது போல் அமைதியாக இருப்பவர். நன்றி. மகிழ்ச்சிமா ஐயா, நீங்க உங்களுடைய கருத்து பகிர்ந்து துவங்கலாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அன்பு தம்பி முருகனுக்கும் லோகேஷுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மண்டபத்துல யாரோ எழுதி கொடுத்தத லலிதாம்மா இங்க நல்லா வாசிச்சுட்டாங்க. அவங்க ஆர்வத்திற்கும் அன்புக்கும் இணைந்து நிறைய செய்திகளை சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே தனி மனித உழைப்பு என்பது மிகவும் குறைவு. கூட்டு உழைப்பு தான், பலருடைய பங்களிப்பு.
இந்த நிகழ்ச்சியானது இப்பொழுதெல்லாம் நூல்களை யாரும் கண்ணால வாசிக்கிறது இல்ல. காதால தான் வாசிக்கிறோம். கற்றலின் கேட்டல் நன்று. வாசிக்கக்கூடிய மனிதர்களுடைய மூளை வளர்ச்சியானது மிக அருமையாக உயர்வாக இருக்கிறது. அந்த வாசிப்பு திறன் என்பது மனித மூளையினுடைய உயர்வுக்கு அரும்பணி ஆற்றுகிறது என்பதை அண்மையில் வந்த அறிவியல் ஆய்வு விளக்குகிறது. அந்த வகையில வாசிப்பை ஊக்குவிக்கும் இந்த அமைப்பு என்னுடைய அறிவு தேடல் அமைப்புக்கு பாராட்டுகளும் நன்றியும் அன்பும். லலிதாம்மா கடந்த வாரம் அவர்களுடைய பயணம் போகலாம் வாங்க என்ற ஒரு சிறு நூலை பற்றி பேசிய பிறகு அந்த செய்தியை எனக்கு அனுப்புனாங்க. பயணம் என்றாலே எனக்கு மிக மிக பிடித்தமானது. நாம் எல்லோருமே பயணிகள் தான். தாயினுடைய கருவறையிலேயே நம்மளுடைய பயணம் தொடங்கிவிட்டது. அதான் உண்மை. நான் பயணிக்கவே இல்லை எங்கேயும் என்று ஏதேனும் பாதங்கள் சொன்னால் அந்த பாதங்கள் பொய் சொல்லுகின்றன என்று பொருள். நமது பயணம் அங்குதான் தொடங்கியது. தத்தி தத்தி நடக்கும் பொழுது அந்த பயணத்தில் சிறு சிறு தடைகள். விழுந்தோம், ஆனால் எழுந்தோம். எழுவது என்பது விழுவதற்குத்தான், விழுவது என்பதும் எழுவதற்குத்தான். 9, 10வது முறை விழுந்தவனை பார்த்து நிலமகள் முத்தமிட்டு சொன்னால் 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ என்பார் மகாகவி ஈரோடு தமிழன்பன். பயணம் என்பது எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்வதற்கு இல்லை. பயணம் என்பது அனுபவங்களின் ஒரு மிகப்பெரிய திறவுகோலாக இருக்கின்றது. அந்த திறவுகோல் மூலமாக நாம் பெறக்கூடிய சங்கதிகள் ஏராளம். நம்மளுடைய உலக அறிவு வளர்வது தாராளம். இப்படிப்பட்ட சூழலில் பயணங்கள் குறித்து பதிவுகள் வேண்டும். ஒரு பாக்யா கானும் யுவாங் சுவாங்கும் தங்களுடைய பயண குறிப்புகளை எழுதி வைக்கவில்லை என்றால் நாம் பல அரிய செய்திகளை இந்தியாவை பற்றி அறியாமல் போயிருப்போம். இந்த பயணம் மேற்கொள்வது என்பது எல்லோருக்குமானது, பிடித்தமானது. அயலகத்தில் இருப்போர் எல்லாம் ஓராண்டு உழைத்த உழைப்பை, அதனுடைய உழைப்பின் விளைவாக வந்த பொருளை எடுத்துக்கொண்டு பல நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு சுற்றி அலைந்து வருவர். அதில் ஒரு சிலர் தங்களுடைய பயண அனுபவங்களை எழுதுவர். அவ்வாறு எழுதக்கூடியது பெரும்பாலும் உரைநடையாகத்தான் இருக்கும். உரைநடையில் பயணத்தை பற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதில் நல்ல செய்திகளும் வியப்பூட்டும் விரி செய்திகளும் நிறைய இருக்கும், மறுப்பதற்கில்லை. ஆனாலும் கட்டுரை வடிவில், உரைநடை வடிவில் எழுதுபவருடைய வல்லாண்மையை பொறுத்து அதில் நமக்கு சுவையை அந்த எழுத்தாளர் ஊட்ட முடியும். கவிதை என்பது அப்படி அல்ல. கவிதை என்பது அளவான சொற்களை வாசகனுடைய நேரத்தை வீணடிக்காமல், ஆனால் அதே நேரத்தில் அழகியலை கலந்து நுட்ப இழைகளால் உருவாக்கப்படும் ஒரு மொழி புடவை அது. ஆங்கிலத்திலும் இருக்கலாம், தமிழிலும் இருக்கலாம். ஆனால் தமிழில் முதலாக இந்த பயண கவிதை நூல் எப்பொழுது வந்தது என்றால் மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதிய அமெரிக்க பயண கவிதை நூல் உன் வீட்டுக்கு நான் வந்திருந்தேன் வால்ட் விட்மேன். அதுதான் முதல் பயண கவிதை நூல். அவர் அமெரிக்காவுக்கு சென்று வந்த அனுபவங்களை 2 நூல்களில் எழுதினார். ஒன்று கவிதை நூலாக உன் வீட்டுக்கு நான் வந்திருந்தேன் வால்ட் விட்மேன், அடுத்தது உரைநடை நூலாக அணைக்கவா என்ற அமெரிக்கா. நான் அமெரிக்கா சென்ற பொழுது, முதன்முறை சென்ற பொழுது அங்கு பார்த்த கட்டிடங்கள், அங்கு நான் கண்ட மனிதர்கள், இவர்களை பற்றிய செய்திகளை எல்லாம் கவிதை வடிவிலே ஒரு நூலாக உருவாக்கினேன். அந்த நூலுக்கு நான் இட்ட பெயர் அன்று இந்த நிலத்தின் நிறம் சிவப்பு. இந்த அன்று இந்த நிலத்தின் நிறம் சிவப்பு என்ற இந்த நூலானது தமிழ் இலக்கிய வரலாற்றில் 2வது பயண கவிதை நூல், புதுச்சேரியினுடைய முதல் பயண கவிதை நூல். இந்த நூலானது அரசின் பரிசு பெற்ற நூல். இந்த பயணங்களை தொகுக்கும் பொழுது, பயணங்களை பற்றி எழுதும் பொழுது நமக்கு பல அரிய செய்திகள் எல்லாம் காண கிடக்கின்றன.
சென்னையை சார்ந்த மோனிஷா என்ற பெண் தனியாக 80 தொடர் வண்டிகளில் இந்தியாவை சுற்றி பயணம் செய்த செய்தி நமக்கு உள்ளது. இந்தியாவை சுற்றி 80 ரயில்களில் அரவுண்ட் இந்தியா இன் 80 ட்ரெயின்ஸ் எனும் நூலில் அவர் எழுதியிருக்கின்றார். அதன் பிறகு A.K. செட்டியார் அளித்துள்ள பயண நூல், தி. ஜானகிராமன் எழுதிய ஜப்பானிய பயணம், பிலோ இரதநாத் எழுதிய காட்டில் என் பயணம், சாமிநாத சர்மா எழுதிய பர்மா நடைப்பயணம் போன்றவை எல்லாம் பல பயண கட்டுரை நூல்களாக வெளிவந்திருக்கின்றன. எஸ். ராமகிருஷ்ணன் அவருடைய எஸ்ரா உடைய எழுத்துக்கள் பலவற்றிலும் பயணங்களை பற்றிய செய்திகள் பொதிந்து கிடக்கும். இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் வெறும் கட்டுரை நூலாகவே இந்த பயண அனுபவங்கள் எல்லாம் இருக்கின்றன, ஏன் கவிதையில் நாம் முயலக்கூடாது என்கின்ற ஒரு அவாவின் காரணமாகத்தான் அன்று இந்த நிலத்தின் நிறம் சிவப்பு என்ற நூலை நான் உருவாக்கினேன். அதன் பிறகு அடுத்த முறை நான் அமெரிக்கா சென்ற பொழுது, இந்த முறை நான் ஒரு பருவ காலம் 4 பருவ காலங்களையும் பார்க்கக்கூடிய, அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த கொரோனா அளித்தது. எப்படி தம்பி லோகேஷுக்கு கொரோனா காலம் இந்த ஒரு இணைப்பை உருவாக்கி அளித்ததோ, அதுபோல் எனக்கு மற்றொரு நூலை எழுதி அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த நிலம் வழங்கியது. நான் அமெரிக்காவிலேயே குடியிருப்பவன் அல்ல, போவதும் வருவதுமாக என் வாழ்க்கை இருந்தது. எனவே எனது 2வது நூலுக்கு வருவதும் போவதும் என்ற பெயரிலே அந்த அமெரிக்க மண்ணினுடைய பருவ காலங்களை பற்றிய ஒரு நூலை நான் உருவாக்கினேன். 3வதாக இந்த வருவதும் போவதும் என்பது தமிழக அரசினுடைய பரிசு வென்ற நூல். அண்மையில் நான் அமெரிக்கா சென்றிருக்கும் பொழுது பலரும் என்னை கேட்ட ஒரு வினா, என்ன நீங்கள் உங்களுடைய முதல் நூலுக்கு அன்று இந்த நிலத்தின் நிறம் சிவப்பு என்று வைத்துள்ளீர்களே, என்ன காரணம்? நீங்கள் கம்யூனிஸ்டா? எவன் ஒருவன் வலிவாதைக்கு உட்படுகின்றானோ அவனை தேற்றுவதற்கு நீ முயன்றால் நீ என் தோழன் என்பான் செக்குவாரா. ஆக கம்யூனிஸ்ட் என்பவன் பிறருடைய கவலைகளை, பிறருடைய வருத்தங்களை தான் உணர்ந்து அதற்கான வழிவகைகளை அளிப்பவன் அல்லது செய்பவன், அவ்வளவு மமட்டே. அப்பொழுது நான் சொன்னேன், இப்பொழுது ஒரு நூல் எழுதி வருகிறேன், அந்த நூல் முடிந்த பிறகு முதல் நூலுக்கான விடை உங்களுக்கு அதில் கிடைக்கும். அந்த 3வது நூல் தான் ஏன் விரட்டினீர்கள் எங்களை. இது 3வது பயண கவிதை நூல். ஆக ஒரு அமெரிக்காவை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் இந்த 3 நூல்களையும் கவிதை நூல்களையும் வாசிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பருவ காலங்கள், அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள், மனிதர்கள், அந்த நிலத்தில் யார் முதலில் வாழ்ந்தார்கள், அவர்களுடைய வரலாறு, இவை எல்லாம் உங்களுக்கு தெரிந்துவிடும், புரிந்துவிடும். இந்த 3 நூல்களும் உருவாவதற்கு அடிப்படையாக அமைந்திருந்தது மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய உன் வீட்டுக்கு நான் வந்திருந்தேன் வால்ட் விட்மேன். நானும் விட்மேன் வீட்டுக்கு சென்றிருந்தேன். நியூ ஜெர்சியில் இருக்கக்கூடிய கேம்டா என்ற நகரில் அவனுடைய வீடு இருக்கின்றது. அன்பானவர்களே, யாரெல்லாம் இன்று புது கவிதை எழுதுகின்றீர்களோ அவர்களெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருப்பின் பிள்ளையார் சுழி மேல போடுவீங்க. ஆனால் புது கவிதை எழுதுபவர்கள் எல்லோரும் பிள்ளையார் சுழி போட்டாலும் போடாவிட்டாலும் வா வி என்று எழுத வேண்டும். பிறகுதான் கவிதையை தொடங்க வேண்டும். வா வி, வால்ட் விட்மேன். இந்த புது கவிதையை நமக்கு தமிழில் அறிமுகப்படுத்துவதற்கு பாரதி கண்டறிந்த ஒரு மிகப்பெரிய கவிஞன் தான் வால்ட் விட்மேன். ஆங்கில கவிதை நடையையே புரட்டி போட்டவன், மாற்றி போட்டவன், புல் பற்றி எழுதிய ஒப்பற்ற ஒரு கவிஞன். அவனை நமக்கு அறிமுகப்படுத்திய பாரதி. பாரதியும் வசன கவிதைகளை எழுதியிருப்பதை அவனுடைய நூல்களில் நான் பார்க்கலாம். வியப்புக்குரிய, விந்தைக்குரிய ஒரு மகா கவி அவன். 39 வயதிலே அவன் எழுதி குவித்தவை, அவன் இன்னும் உயிரோடு இருந்திருந்தால் பல காலம் எண்ணற்ற காவியங்கள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடும். இந்த வால்ட் விட்மேனுடைய வீட்டுக்கு அந்த கேம்டன் நகரில் சென்று விட்டு வந்த பிறகுதான் எனக்கு இன்னும் நிறைய எழுத வேண்டும், அங்கு உள்ள நான் கண்ட மனிதர்களை பற்றியெல்லாம் எழுத வேண்டும் என்று நினைத்துத்தான் இந்த அன்று இந்த நிலத்தின் நிறம் சிவப்பு என்பதை எழுத ஆரம்பித்தேன். அந்த நூலிலே முன்னுரையில் மிக அழகாக மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் கூறியிருப்பார், இந்த நூல் ஒப்பிட்டு திருக்குறளோடு இந்த நூலை இணைத்து
அழகாக மகாகவி அவர்கள் எழுதியிருப்பார்கள். யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு எனும் குறட்பாவில் கல்வி கற்றோனுக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்பதை குறிப்பிட்டதோடு, கற்றவன் மற்ற நாடுகளை பார்க்க வேண்டும், அது முடியாவிட்டால் மற்றைய ஊர்களையாவது பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்பார். இந்த ஜப்பானிய கவிதைகளில் மிகவும் புகழ்பெற்ற கவிதை ஹைக்கூ, நாம் எல்லாம் அறிந்தவர்கள். அந்த ஹைக்கூ கவிதையில் மிகவும் புகழ்பெற்றவர் பாஷோ. இவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். குறுகலான பாதையும் தொலைதூர வடக்கும். இந்த கட்டுரையிலே அவர் குதிரை மீது பயணம் செய்வதாகவும் தரையில் நடந்து செல்வதாகவும் மாறி மாறி தான் பயணித்த அனுபவங்களை குறிப்பிட்டிருப்பார். தன்னுடைய வீட்டிலே முடங்கி கிடக்காமல் ஓய்வு நிலையில் கூட அவர் நிறைய நடந்திருக்கிறார். அதை ஒரு பயணமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக கவிஞர்கள் நடந்து கொண்டே தங்களுடைய கற்பனை வீச்சுக்களை எல்லாம் காற்றிலே பெறுவர். புதுச்சேரியினுடைய நகர் பகுதிகளிலே தன்னுடைய இல்லத்திலிருந்து புதிய தொடர்வண்டி நிலையத்திலிருந்து புகழ்பெற்ற இந்தியன் காஃபி ஹவுஸ் என்கின்ற இடத்துக்கு பிரபஞ்சன் நடந்தே வருவார். அவர் நடந்து வரும்போது அத்துணை அழகாக இருக்கும். கையில் புகைந்தபடி இருக்கக்கூடிய ஒரு சிகரெட்டு, இயற்கையிலேயே காய வடு ஏற்பட்ட நெற்றியில் இருக்கக்கூடிய குங்குமம் கீற்று போன்ற ஒரு வடு, ஜிப்பா. அவர் நடைப்பழகவே இல்லை. நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் அவர் பயணம் செய்திருக்கிறார். மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்து நடைப்பழகி அழகாக வரக்கூடியவர். சிந்தனை ஓட்டத்தோடையே அவர் நடை அடிகள் எல்லாம் இருக்கும் எண்ணலாம். அது ஒரு வகை பயணம்தான். பிரபஞ்சனுடைய பல எழுத்துக்களில் பயணங்களை பற்றிய செய்திகளை எல்லாம் அவருடைய நூல்களிலே நாம் காணலாம். இந்த நூலிலே நான் பலரை பற்றி எழுதியிருக்கின்றேன். அமெரிக்காவினுடைய அப்ரஹாம் லிங்கன், அவனுடைய ஊருக்கு போயிருக்கிறேன், அவனுடைய வீட்டுக்கு சென்றிருக்கின்றேன். அவன் குண்டடிப்பட்டு இறந்த அவனுடைய நாற்காலியை குண்டுகள் துளைத்த அந்த வடுகளோடு அப்படியே வைத்திருக்கின்றார் ஃபோர்ட் தன்னுடைய அருங்காட்சியகத்தில். இந்த நாற்காலியை பார்த்த பிறகு மெய் சிலுத்து போனேன். அதை பற்றிய ஒரு கவிதையும் இந்த நூலிலே இருக்கின்றது. அடுத்தது, என் மனதுக்கு மிகவும் பிடித்தமான மார்ட்டின் லூதர் கிங்குடைய வாழ்விடத்துக்கு சென்றிருந்தேன். அதற்கான ஒரு கவிதை இருக்கின்றது. உலக மாந்தர்களை எல்லாம் சகோதர சகோதரிகளே என்று அழைத்த நம் விவேகானந்தர் உரையாற்றிய சிகாகோ அரங்கத்திற்கு சென்றிருக்கின்றேன். அந்த மேடைகளை நின்று நான் பேசும் பொழுது என்னுள் விவேகானந்தர் வந்து இறங்கியதாகவே உணரக்கூடிய ஒரு சூழலை, அந்த அனுபவத்தை நான் பெற்றேன். அதுபோல் நயாகரா, அமெரிக்காவிலிருந்து பார்க்கும்போது அந்த நயாகராவினுடைய தோற்றம் வேறு, கனடாவிலிருந்து பார்க்கும்போது அதனுடைய தோற்றம் வேறு. ஆனால் இரு தோற்றங்களும் அழகானவை. அந்த நயாகரா பற்றி 2 உடலின் 3 முகங்கள் என்று நான் எழுதியிருக்கின்றேன். 3வது முகத்துக்கு ஒரு காரணம் அந்த கவிதையிலே குறிப்பிட்டிருக்கிறேன். பிறகு விடுதலை தேவியினுடைய சிலை நியூயார்க். அந்த விடுதலை தேவியினுடைய சிலைக்கு சென்றிருக்கும் பொழுதுதான் மகாகவி ஈரோடு தமிழனுடைய பன்மொழி படைப்புகளை எல்லாம் கையில் எடுத்து சென்று அங்கு வந்திருந்த அயலக மொழி பேசுபவரோடு அந்த கவிதைகள் எல்லாம் வாசிக்க சொன்னேன். அவர் வாசித்து மெய் செலுத்து போனார்கள், வெகுவாக பாராட்டினார்கள். அதில் எனக்கு 2 லாபம். ஒன்று, அயலகத்தார் புரிந்து பாராட்டக்கூடிய வகையில் மகாகவியின் கவிதைகள் அமைந்தது ஒன்று. 2, அவருடைய கவிதைகளை அந்த மொழியில் மொழிபெயர்த்த நம்மவருக்கு கிடைத்த உண்மையான தொண்டுக்கான பரிசு என நான் நினைத்து மகிழ்ந்தேன். அந்த அமெரிக்காவிலே முதலில் நாங்கள் சென்றிருக்கும் பொழுது அந்த சிகாகோ நகரினுடைய விவேகானந்தர் உரையாற்றிய அரங்கத்துக்கு எதிரில் இளைஞர்கள் கருவிகளை, இசைக்கருவிகளை மீட்டிக் கொண்டிருப்பர். பொதுவாக தாள கருவிகள். தாள கருவிகள் என்றால் நீங்கள் ஏதோ உண்மையான இசைக்கருவி என்று நினைத்து விடாதீர்கள். அவர்களுக்கு கிடைத்த பிளாஸ்டிக் ட்ரம், மர தொட்டிகள், பெட்டிகள், குச்சிகள், இவைகளை வைத்துக் கொண்டு அவர்கள் தாள இசை வாசிப்பர். குரலிலே ஒருவித ஒளியை எழுப்பிக் கொண்டிருப்பர். இன்னும் ஒரு சிலர் வித்தை கலந்த நடனத்தை ஆடிக்கொண்டிருப்பர். மிக அருமையானது. அந்த நிகழ்ச்சி என்னுடைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அதற்கான ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். பிறகு அங்கு நடைப்பயிற்சி மேற்கொள்வதற்கான அருமையான இடம் நிறைய உள்ளன.
பூங்காக்கள் உள்ளன. அங்கு செல்லும் போது பார்த்த ஒரு சில அனுபவங்கள். வீடற்றோர் அங்கு கையிலே பதாகை வைத்துக் கொண்டு நிற்பர். வாய்விட்டு பிச்சை கேட்கக்கூடாது, கை நீட்டி பிச்சை வாங்கக்கூடாது என்பது அங்கு விதி. எனவே பதாகைகளை வைத்துக் கொண்டு நிற்பவர். அப்படிப்பட்ட ஒருவருடன் பேசி அவருடைய அனுபவங்களை உள்வாங்கி அதற்காக ஒரு கவிதை. ஆக இந்த நூல் முழுமையும், அன்று இந்த நிலத்தின் நிறம் சிவப்பு என்ற நூல் முழுமையும் மனிதர்கள், கட்டிடங்கள், அவர்களுடைய பண்புகள், இவைகளை தொகுத்து எழுதப்பட்ட ஒரு நூல். அன்பானவர்களே, ஒவ்வொரு நூலிலிருந்து 2 கவிதைகளோ 1 கவிதைகளோ காலத்துக்கு ஏற்றாற்போல் வாசிக்க நான் முற்படுகின்றேன். இந்த 2 உடலில் 3 முகங்கள். யுக நாட்காட்டியின் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள். ஒரு நாளின் தாளை இயற்கை கிழித்த போது நயாகரா தீபகற்பத்திற்கு ஆசை ஒன்று உருவானது. தன் வெள்ளை புடைவையை மாற்றிவிட்டு வண்ணங்களையும் சமவெளிகளையும் உடுத்திக் கொண்டது. நதியாய் நடைபழகி அருவியாய் 3 முகத்தோடு 2 உடல்களை கண்டது. அமெரிக்கா ஓர் உடல், 2 முகங்கள். பிரைஃபுல் அருவி, US அருவி எனவும், கனடாவின் மறு உடலோடு குதிரை குளம்பனி அருவி எனவும் 3 முகங்களை அது பெற்றிருந்தது. யுகங்கள் யுகங்களாய் தொலைந்த எதையோ ஒன்றை தேடியவாறு அவசரமாகவும் ஆவேசத்துடனும் கீழே பாய்கிறது. கடலடி காணும் முன் 2 நாடுகளின் நிலப்பரப்பை தண்ணீரால் அணைத்து தவழும் அழகே தனி. பிறப்பில் தீபகற்பமாய், வளர்ப்பில் நதியாய், முடிப்பில் பேரருவியாய் மாய வித்தை ஆற்றும் மாயாவினி. உலக சாதனை ஊழல் செய்து 5 ஆண்டுகளிலேயே மிகு வளம் பதிக்கிடும் மந்திரிகள் எங்களோட. ஆனால் நீயோ மெல்ல மெல்ல நகர்ந்து இந்நிலை இமை விரிப்பு வியப்பளிக்க எத்தனை 100 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டாய். இப்படித்தான் நயாகரா உருவானது. நயாகரா, நயாகரா, பூமியின் வயாகரா. விழுந்து பறந்து பாயும் நீர்மச்சுரா, கண்களுக்குள் ஓர் அழகு தொகையரா. பூமி மகளுக்கு கால அன்னை நீவிய நடு வகிடு பந்தல், இயற்கை கிழித்து விட்ட நீர்ம கந்தல். மூவகை நா பிளந்து குதிரை காலனி வடிவேற்று வானவாய் உமிழும் நீர் பொழிவு. வானவில்லை எப்பொழுதும் வரையும் காய்ந்து போகா குளிர் தூரிகை. நனைந்தால் தாளாட்டும் ஈரம், காய்ந்தால் நெஞ்சில் நிலைக்கும் நினைவு. வெப்பம் தரும் வெண்முகை படலம் நயாகரா அளிக்கிறது, ஆனால் சுடுவதில்லை தொட்டால். வெப்பம் தரும் வெண் புகைப்படலம் நயாகரா அளிக்கிறது, ஆனால் சுடுவதில்லை தொட்டால். நீந்தி கடப்போர் இல்லா விரிகடலா நீ, பெருநர் முகவரியற்ற நீர்ம மடலா நீ. மனித பாதங்களுக்கு திசையில்லா வழியா நீ, பல நிற மனிதர்களின் பல்லொலி மொழியா நீ. உன் சாரல் பொட்டுகளுக்குள் ஒன்றென ஆக மாட்டேனோ, உன் தூறல் கற்றைகளுக்குள் ஓர் இழையென ஆக மாட்டேனோ, உன் வானவில்லின் 8வது நிறமென ஆக மாட்டேனோ. ஒரு கண் மூடி பார்த்தேன் நீ அழகு, 2 கண் மூடாமல் பார்த்தேன் நீ பேரழகு. ஒரு திசையில் பார்த்தால் நீ வியப்பு, எல்லா திசைகளிலிருந்தும் பார்த்தால் நீ வியப்பின் விரிப்பு. பார்க்க பார்க்க பரவசம் தருகிறது இந்த பொழி பாதரசம். இந்த உன் நீர்ம நாட்டில் 2 நிற படகுகள் மிதக்கின்றன. செவ்வளரி நிறப்படகு கனடா பகுதியினரும், குறிஞ்சி நிற அமெரிக்க பகுதியினரும் உன் வெண்புகை மத்தியில் பல்வகை புள்ளின் இசையோடும் ஜீவித வானவில்லின் வியப்போடும் அவிழ்ந்த கூந்தலோடும் நீராடி கூந்தலாத்தும் ஒரு தேவதையான உனக்கு வாழ்த்தொழி அளித்த வண்ணம் வலம் வருகின்றன. 1604 உன்னை நோக்க உலகுக்கு அறிவித்த சாமுவேல் தே செம்பினன் 1762 உன்னை நீர் வண்ண ஓவியமாக்கி உலகின் கவனம் ஆழ்த்த கேப்டன் தாமஸ் டேவிஸ் இன்னமும் உன்னில் நினைவுகளாய். 1762 உன்னிடம் உள்ள சக்தியை மின்சக்தி ஆக்கிட நீர்மின் நிலையம் அமைத்த உலகின் முதல் முயற்சியாளர் எட்வர்ட் மின் ஆடம்ஸ் இன்னும் மின்சார பொத்தான்களை இங்கு மக்கள் அழுத்தும் போது ஒளியாய் சிரிக்கிறார். மக்களாட்சி மலர, அடிமை நிலை அகல 1800 ஆண்டிலேயே அடிமைகள் தப்பித்து அண்டை கனடா ஏகிட, விடுதலை பாதையை
சுரங்க வழியில் அளித்த நீ எப்படி 1829 காற்றின் குகையில் கேவ் ஆஃப் த விண்ட் மேல்தட்டு மக்கள் மட்டும் 132 சுருள் படிக்கட்டில் கீழிறங்கி 168 அடி ஆழத்தில் நீராடிட அமைதி காத்தாய். ஆனால் இன்று நாங்கள் நிக்கோலாய் ஃபெடிலுக்கு நன்றி உரைத்தவாறு கீழிறங்கி நீராடுகிறோம். அவர் அமைத்த மரப்படிகட்டுகள் மறையவில்லையாம் 95 ஆண்டுகளாய். 1896 4 நாட்கள் உறைந்து கிடந்தாயாமே. 14/2/1806 காற்றின் குகையில் உறைந்திருந்த உன்னை உலகுக்கு அறிவித்த ஜான் பார்லோவின் அந்த பொழுதுகளோடு கைக்குலுக்கள் ஒன்றளித்து நீராடி மீள்கிறோம் நாங்கள். மரப்பீப்பாய்கள் இனி கண்ணில் படும்போதெல்லாம் எங்கள் அணுக்களுக்குள் வீர வீரியத்தை பாய்ச்சிட ஆனி எலிசன் டெய்லர் நினைவு குருதி பாய்ச்சுவார். 1900 உன் பரப்புக்குள் மரப்பீப்பாயில் பவனி வந்தவர் அல்லவா அவர். இயற்கை மனிதருக்கு எல்லாம் தந்தது அழகாய். மனிதன் இயற்கையிடமிருந்து ஆற்றல் பெற்று அவலம் தருகிறான். அமெரிக்காவின் ஒருமுகம் வல்லரசு, மறுமுகம் இயற்கை பேணும் பேரரசு தன்னாட்டில் மட்டும். இனி உலகின் மீதும் எங்கள் தாமிரபரணி நோக்கியும் இருக்கட்டும். பன்னாட்டு முதலைகள் உறிஞ்சிவிட்டனர் நிலத்தடி நீரை, அதனால் வடிக்கிறோம் கண்ணீரை. கமண்டலத்தில் உன்னை எடுத்துச் செல்ல அகத்தியன் இல்லை நான், கண்களில் இருத்திச் செல்கிறேன் ஈரமாய். உன்னை நெஞ்சினில் சுமந்து செல்கிறேன் நினைவுகளாய், கனவுகளில் தூக்கிச் செல்கிறேன் குளிர் உணர்வாய். இளைய சமுத்திர பாண்டி கோட்டித்தனமால இருக்கி இம்புட்டு தண்ணிய அப்படியே மடத்திருப்பனா அங்கனே நம்ம தாமிர வர்ணியில இவங்க சோடா கலருக்கு எடுத்த தண்ணிக்கு ஈடாகுங்களா என்ற சுந்தர பாண்டிய தேவர் மெல்ல மெல்ல கீழ் இறங்கினார். இவ்வாறாக அந்த கவிதை நயாகரா பற்றிய கவிதை முடியும். அதுபோல் விவேகானந்தரை பற்றிய ஒரு கவிதையில் ஒரு சில வரிகளை நான் உங்களுக்கு சொல்ல விழைகிறேன். முச்சல் தொடர்கள் இவ்வுலகை மூழ்கடித்துள்ளன மீளா வியப்பில். வந்தேன், கண்டேன், வென்றேன். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். மக்களின், மக்களால், மக்களுக்கு. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. அதுபோல் எழுமின், விழுமின், உழைமின். முன்னது ரோமானிய சீசரின் மண்ணாசையின் பிரகடனம், பின்னது மண் விடுதலைக்கான பிரெஞ்சு மக்களின் முழக்கம், மூன்றாவது அமெரிக்க அடிமைகளின் மறுவாழ்வின் லிங்கன் மந்திரம், அடுத்தது வாடிய பயிருக்கு வாடிய வள்ளலார் வையகத்துக்கு வழங்கிய வைரவரிகள். எழுமின், விழுமின், உழைமின். இந்தியாவிற்கு பலர் எழுதினர் பல கவிதைகள். இந்தியா ஒரு கவிதை எழுதியது, அது விவேகானந்தன் என்ற மனிதநேய கவிதை. அதன் மொழிபெயர்ப்பை 11/9/1893 சிகாகோ எழுதியது. ஒரு மதத்தை பரப்ப வந்தவன் அல்லன் நீ, ஒரு மண்ணின் பண்பாட்டை அயலக வயலில் விதைத்து மீண்டவன். அயலக கஜானாவில் நன்கொடை திரட்ட வந்தவன் அல்லன் நீ, ஒரு மண்ணின் மானுட காதலின் சூத்திரங்களை கற்பிக்க வந்தவன் நீ. இந்திய நிலத்தின் தமிழ் குரலான யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதன் உறவுமுறை விழிப்பை உலகுக்கு ஆங்கிலவாக்கம் செய்து சகோதர சகோதரிகளே என்று முழங்கியவன். ஒரு மண்ணின் உதடசைவாய் இருந்த நீ உலகின் உச்சரிப்பாய் உருப்பெற சிகாகோ உரையால் மாறினாய். வீதிக்கு வெளிச்சம் உமிழும் விளக்கு கம்பம் அல்லை நீ, இருட்டுக்கடலில் வெளிச்சம் தூவும் ஓங்கி உயர்ந்த ஒற்றை கலங்கர விளக்கம் நீ. இந்தியா எல்லா இந்தியனுக்கும் பொது பெயர் என்றால் இந்து மதமும் பொது, எந்த குழுவிற்கும் தனி சொத்தல்ல உணர்த்தியவன் நீ. உலக மண்ணின் வெளிச்ச விலாசம் இந்து மதம் என உலகுக்கு நீ உரைத்த அரங்கில் நான் நின்றவன். மதம் இப்பொழுது இம்மண்ணில் மலிவு பதிப்பாகி மஞ்சள் வண்ணம் பூண்டு மாதுக்களின் மடியில் மாதவம் செய்கிறது. மதம் மக்களின் அபின் என்றான் மாவீரன் லெனின். மதம் உலகுக்கு அன்பு என்றாய் நீ. நரேன், அன்பு இங்கு உருமாறி போதை ஆட்கொள்ள ஆரம்பித்துள்ளது. ஆத்திகம் உரைக்க நீ நாத்திக நாவை அசைத்தாய். பகுத்தறிவின் பருப்பெயர் நாத்திகம் என்பேன் நான். எழச் சொன்னாய், விழிப்பு விழி விரிக்க மொழிந்தாய். உழைக்கச் சொன்னாய், முடிவில் ஆத்திகம் உழைக்க சொல்லவில்லை. உரைத்திட மட்டுமே சொன்னது, அதுவும் ஓர் இனத்தை மட்டும் யுகங்களாக. நீ எல்லோரும் உழையுங்கள் என்றாய்.
சிகாகோ மூலம் எல்லோரும் சிந்தித்தனர். சிந்தித்தல் என்பது பெரும் உழைப்பு, சிந்திக்க வைத்தாய். எனவேதான் கிறிஸ்டோபரும் ஜான் டேவிட்டும் ஸ்பென்சரும் விக்டோரியாவும் உன் சிகாகோ உரையை சிந்தித்தனர். உலகளாவிய மக்கள் தொண்டு ஆற்றுகின்றனர் இன்றும். மதம் இல்லா மழை தன் துளிகளால் மசூதிகளை நனைத்து, தேவாலயங்களை ஈரப்படுத்தி, திருக்கோயில் தீர்த்தங்களையும் குருத்துவார குளங்களையும் நிரப்புகிறது பாகுபாடின்றி. மதமில்லா மழை தன் துளிகளால் மசூதிகளை நனைத்து, தேவாலயங்களை ஈரப்படுத்தி, திருக்கோயில் தீர்த்தங்களையும் குருத்துவாரா குளங்களையும் நிரப்புகிறது பாகுபாடின்றி. மதமற்ற மயில் எந்த இடத்திலும் தன் எழில் தோகை விரித்து ஆடுகிறது, மகிழ்கிறது, மகிழ்விக்கிறது. நீ இந்தியாவின் தூதன் என்பேன், இந்து மதத்தின் துறவி அல்லன் என்பேன். உலகின் எல்லா வழிபாட்டு வளாகங்களின் லேமண்ட் ஆலய வளாகத்தின் நுழைவில் உள்ளபடி வரவேற்பாளர் இடத்தில் நிலை பெற வேண்டும். உள்ளே வருபவர்கள் இப்படி அறிய, புவியின் கூரை ஒன்று, புவியின் மனித இனம் ஒன்று, புவியில் அனைவரும் சகோதர சகோதரிகளே. இவ்வாறாக இந்த நூலானது பல கவிதைகளை தன்னுள் அடக்கியவாறு செல்லும். அடுத்த ஒரு நூல், அன்பானவர்களே, இந்த 3 நூல்களையும், இந்த 4 நூல்களை பற்றியும் நான் இன்று இங்கு சொல்வதற்கான காரணம், இதுவரை பயண கவிதைகளாக வெளிவந்துள்ள நூல்கள் தமிழ் இலக்கியத்தில் இந்த 4 நூல்கள் மாத்திரமே. அடுத்ததாக இந்த வருவதும் போவதும் என்ற நூலானது அங்க இருக்கக்கூடிய பருவ காலங்களை பற்றியது. மிகவும் அருமையான ஒரு இயற்கை சூழலை அங்கு போற்றி பாதுகாத்து வருகின்றனர் அவர்கள் எல்லோரும். பாராட்டுக்குரிய ஒரு செயல். இந்த கொரோனா காலத்திலே அங்கேயே நான் இருக்கக்கூடிய ஒரு சூழல். கோடை காலத்தில் பொழுது அங்கு சென்றவன் பருவ காலம் முடியும் வரை அங்கு இருந்து 4 பருவங்களையும் கண்டு வந்தேன். அதில் முகிழ்ந்ததுதான் இந்த நூல். நல்ல வெயில் அடிக்கிறதே, வெளியில் நடைபழகலாம் என்று வருவீர்கள், ஆனால் குளிரும். சுளீர் அற்ற பளிர் என்ற ஒரு கவிதை எழுதினேன். சுளீர் அற்ற ஒரு பளிர். இந்த நூலிலே, இந்த வருவதும் போவதும் என்ற நூலிலே இருக்கக்கூடிய ஒரு கவிதையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வாழ்வின் ஒரு பருவம். காலர் இல்லாவிட்டாலும் டாலர் கட்டாயம், கால் இல்லாவிட்டாலும் கார் கட்டாயம் என்ற இக்கண்டத்தில் வானம் பார்ப்பது வாழும் இங்கு உள்ளோருக்கு வாழ்க்கையின் ஒரு பருவமே. வானம் பார்த்தல். வானம் இவர்களுக்கு ஓர் அழகின் சிரிப்பு, இயற்கையின் ஞான பதிப்பு, வியப்புகளின் விரிப்பு, பூமி பந்தின் நீல உடுப்பு. செஞ்சூரியன் சிவப்பை உமிழ்ந்து எழும் பொழுது வானம் ஒரு தொழிலாளி. எனவேதான் நாள்தோறும் வளர்ச்சி வயல் வாழ்ந்திட உழைப்பு சக்கரத்திற்கு வியர்வை எண்ணெய் ஊற்றுகின்றனர் உழைப்பாளிகள். வெண்மை மேகங்களை தாங்கி இருக்கும் பொழுது வானம் அமைதியின் நிறம். அதனால்தான் நிறவேற்றுமை நீக்க இங்கு பிறந்தனர் மார்ட்டின் லூதர் கிங்கும் வால்ட் விட்மனும். நீல நிற கோலம் படரும் போது வானம் சமதர்மத்தின் குறியீடாகிறது. எனவேதான் பூமியில் மனிதர்கள் எவருக்கும் அடிமை இல்லை என்றார் அப்ரஹாம் லிங்கன் இம்மண்ணில். இயற்கை எழுதிய கவிதை வானம். மொழியாக்கங்களாக வனங்களும் வயல்களும் மரங்களும் பறவைகளும் மனிதனும் கூடத்தான். ஆனால் ஒற்றை மனிதனுள் அற்றை பிழைகள். திருத்தி திருத்தி பார்த்தும் திருந்தாப்படி மனிதன் அச்சில் இன்னமும் ஏற்ற இயலவில்லை. வானம் ஒரு சமதர்ம சமவெளி. இங்கு வல்லூர்களுக்கும் இடமளிக்கும், சிட்டுக்குருவிகளுக்கும் நீந்து மகிழ மடியளிக்கும் ஒரு நீலத்தாய். மனிதன்தான் வானத்தின் விந்தைகள் சுவைக்காமல் மூலவெளியில் முடங்கி கிடக்கிறான். ஆகம விதிகளில் மானுட வாஞ்சை மறந்து, ஆன்மீக மொழிகளில் அன்பின் ஆழத்தை துறந்து, வர்ணாசிரம வேலிக்குள் வாழ்வை தொலைத்து கிடக்கின்றான். சுருங்கா கடல், இலக்கா யானை, உயரம் குன்றா மலை, ஊழல் புரியா பறவை, கண்களுக்கு களிப்பளிக்கா காட்சிகள், கண்களுக்கு களைப்பு அளிக்கா காட்சிகள். இவை யாவையும் இங்கு மடியா வானம் காக்கிறது. இவற்றோடு வானம் எப்போதும் உறவாடும், உள்ளங்களில் களி கொள்ளும். ஆனால் காட்சி பிழையான மனிதனுக்காக கண்ணீர் விட்டு கவலை கொள்ளும். கருவானம் சோலை மலர்களால் ஆனது, செவ்வானம் ஆகிறது என்றார் பாவேந்தர். மேக தூரிகைகள் வரையும் ஓவியங்களின் வரைப்பலகையாகி வைய போர்வையாய் உள்ளது வானம் என்கிறார் பாவேந்தர். இவையே இங்கு நான் கண்ட காட்சிகள். பூமி இங்கு மஞ்சள் மலர்களால் சரிகை புட்டா தைத்த பச்சை பட்டு உடுத்தியும்,
வானம் இங்கு வெள்ளி சரிகை விண்மீன்களால் புட்டா தைத்த நீல பட்டாடையிலும் அழகாய் உள்ளன. தன்னை அலங்கரித்துக் கொள்வதில்தான் மனிதர்களே கவனம் கொள்ளுங்கள். வானத்திற்கு எத்துணை ஆசை! நிலவினால் முகம், விண்மீன்களால் பொட்டு, பறவைகளால் மாலை, வானவில்லாய் வண்ண பூச்சி இந்த மண்ணில் நாம் பார்க்கலாம். நீர் தெளிக்கும் போது இங்கு அது மழைவானம். பூக்கள் கொட்டும் போது இங்கு அது வசந்த கால வானம். வண்ண பூச்சி பூசும் போது இங்கு அது கீழ்வானம். பறவைகள் இசைக்கும் போது இங்கு அது விடியல் வானம். ஊழல் மனிதர் காணும் போது மட்டும் இங்கு அது கருவானம். கடல் மூடியற்ற கல்லறை எனில், கடல் மூடி அற்ற கல்லறை எனில், வானம் கதவுகள் அற்ற கருவூலம். மனிதன் அங்கு வாழாததால் வானம் மதங்கள் இல்லா மகிழ்கூடம், சாதிகள் அற்ற சந்தோஷ மானம். பெற்ற ஞானம் போதவில்லை என வானம் இன்னமும் வாசிக்கிறது, கற்கிறது பகலிலும் இரவிலும். பகலில் பறவைகள் எழுதி செல்லும் சப்த எழுத்துக்களை, இரவுகளில் மின்மினிகளின் வெளிச்ச எழுத்துக்களை மனிதனும் கற்கிறான். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எண்களை மட்டும் போடும் ஓட்டுக்காக வாங்கும் நோட்டுகளுக்கு எண்ணி, வானமே, உயிர் வலியின் பொங்குமா கடலே, பெருவடிவ தொழிற்கூடமே, கட்டணமின்றி நீ அளிக்கும் உயிர் வலியை ஓட்டை போட்டு உறிஞ்சி குறைத்து விட்டோம். இன்றோ செயற்கையாய் களங்களில் அடைத்து காசுக்கு விற்கும் நிலைமை இங்கு. தலைக்கு ஒரு தரிசனம், காலுக்கு ஒரு தரிசனம் காட்டா சரிநிகர் கரிசன பார்வை உன் பார்வை. தலைக்கு ஒரு தரிசனம், காலுக்கு ஒரு தரிசனம் காட்டா சரிநிகர் கரிசன பார்வை உன் பார்வை. நொடிதோறும் எதையோ தேடிக்கொண்டே உள்ளது என்பதை அறிவிக்கின்றது கடல் அலைகள் மூலமாக. தேடி தேடி அலைகிறது காற்று எதையோ யுகங்கள் யுகங்களாய். பூமிக்குள் ஓடி ஓடி தேடுகின்றது வேர் எதையோ வாழ்நாள் முழுவதும். மனிதனின் தேடல் பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும். வானம் தேடுவதில்லை, எவரும் எதையும் எப்போதும் தன்னுள் தேடிக்கொள்ள அனுமதிக்கிறது. ஞானம் வேண்டுவோர் வானம் நோக்கலாம். வானம் விசாலமானது, வேலியற்றது, விஷயம் உள்ளது. நிலச்சாவடிகள் தரை நீச்சலிடும் பனி வாத்துகள் தம் பசுங்குளிர் நீக்க கதகது பழித்து கீழிறக்கி உதவும் வானம். வானிற்கு நன்றி அறிவிப்பை கூவிக்கொண்டே வானில் பறக்கும் பனி வாத்துகள். தீர்க்கவைகளா சிக்கல்களுக்கு தேடி பறந்து வரும் பிதிர் பறவைகளுக்கு வழிவகை சொல்லும் வானம் ஒரு நியாயாதிபதி. தீர்ப்பு பெற்ற வகையில் தினம் கரையும் காகங்கள். விரித்த தொகையால் மயில் வானிற்கு தன் அன்பையும், கூவும் இன்னிசையால் குயில் தன் உவகையையும், கடித்து பார்த்து ருசியை சோதித்த பசுங்கிளிகள் பழத்துண்டுகளை வானிற்கு வரிசை வைத்து மகிழ்ச்சியையும் பூத்த மலர்களால் மரங்கள் வண்ண சிரிப்பையும் அளிக்கின்றன. ஆனால் மனிதன், பெரிய வானம் இத்தனை கொய்யா பிஞ்சு, நாமெல்லாம் சிற்றெரும்பு என்றார் பாவேந்தர். சிற்றெரும்புகளால் சீக்கிரம் வானம் சென்று மீள வாகன வசதி இல்லை. இருந்திருந்தால் வானத்திலும் பட்டா போட்டு மனை வியாபாரமும் குவாரி தொழிலும் கொடிகட்டி நடத்தி இருப்பர். அத்தொழிலுக்கும் கடன் வாங்கிவிட்டு லண்டன் சென்று இருப்பர். நல்ல வேளை வானமே, நீ வெகு உயரத்தில் உள்ளாய் என்று அந்த மண்ணினுடைய வானத்தை பார்த்து பார்த்து சுவைத்து சுவைத்து எழுதின கவிதை அது. அன்பானவர்களே, அடுத்ததாக என் மனதுக்கு மிகவும் பிடித்த இந்த 3 நூல்களில் முக்கியமான ஒரு நூல் இந்த ஏன் விரட்டினீர்கள் எங்களை என்ற நூல். உங்களுக்கெல்லாம் தெரியுமா, அமெரிக்கன் என்ற ஒரு இனம் கிடையாது. அமெரிக்கா என்ற பெயரும் எதையோ நினைத்துக் கொண்டு எதற்கோ பெயர் வைத்து சென்று விட்டான் கொலம்பஸ். ஆனாலும் இன்றும் அமெரிக்கா என்று அழைக்கின்றோம், அமெரிக்கா என்று கொண்டாடுகின்றோம். அது வேறு கதை. இந்த அமெரிக்காவில் அவன் மனிதர்களே இல்லை என்று கண்டறிவதற்கு முன்னாலேயே இங்க மனிதர்கள் வாழ்ந்தனர். அவர்கள் தான் பூர்வீக குடிகள். அவர்கள் எல்லாம் விரட்டப்பட்டனர் அவர்களுடைய மண்ணில் இருந்து. ஆனால் இந்த மண்ணை தேடி பிளைமோத் என்கின்ற படகில் அல்லது கப்பலில் முதலில் இறங்கி எந்த ஆதாரமும் இல்லாமல் காப்பாற்றுவோர் எவரும் இல்லாத சூழலில் அவர்களுக்கு இடமளித்து, உணவளித்து, ஆடை அணிவித்து, பயிர் தொழில் கற்றுக் கொடுத்து அவர்களை காப்பாற்றியவர்கள் இந்த பூர்வீக குடியினர். ஓராண்டு விளைச்சலை அவர்களுக்கு நன்றி சொல்லும் முகத்தான் நன்றி தெரிவித்தல் என்கின்ற ஒரு நாளை அவர்கள் கொண்டாடினார்கள். அதுதான் தேங்க்ஸ் கிவிங் டே. முதல் ஆண்டு அவர்களுக்கான கொண்டாட்டமாக இருந்தது. அது நன்றி அறிவிப்பதாகவே இருந்தது. அவர்களுடைய மனங்கள் எல்லாம் பசுமையான மகிழ் நினைவலைகளாய் அது இருந்தது. ஆனால் அடுத்த ஆண்டு
எந்த மேஜையிலே அவர்கள் அமர வைக்கப்பட்டு விருந்து அளிக்கப்பட்டு உபசரிக்கப்பட்டார்களோ அதே மேடையில் ரத்தமும் சதையும் கிழித்து எரியப்பட்டார்கள். மண்ணாசைதான் அடிப்படை காரணம். அவ்வாறாகத்தான் அந்த பூர்வீக குடிகள் தங்களுடைய நிலத்தை இழந்தனர், வாழ் உரிமையை இழந்தனர், அந்த மண்ணிலிருந்து விரட்டப்பட்டனர். அவர்கள் விரட்டப்பட்ட பாதை டியர்ஸ் ஆஃப் அந்த நிலத்தை நோக்கி என்னை பயணம் செய்ய அழைத்து சென்றவர் அன்பு ராமையா என்கின்ற என்னுடைய அன்பு தம்பி அட்லாண்டாவில். அவரோடு சேர்ந்து அவர்களுடைய வலிமிகு வழி பாதையை நோக்கி நாங்கள் பயணம் செய்தோம். பல ஆண்டுகளாக அவர்கள் அந்த மண்ணிலிருந்து விரட்டப்பட்டனர். குளிரில் நனைந்து, பனியில் கருகி, வெயிலில் உருகி அவர்களுடைய வாழ்க்கையானது அவர்களுடைய நில பகுதியிலிருந்து முற்றிலும் வேரோடு மண்ணாய் பிடுங்கி எறியப்பட்டனர். அவர்கள் என்னென்ன அந்த மண்ணுக்கு செய்தார்கள், அவர்களிடமிருந்து இவர்கள் என்னென்ன இப்பொழுது இருப்பவர்கள் பெற்றார்கள் என்பதை எல்லாம் கூறுகின்ற முகத்தான் அவர்களுடைய வலியை வெளியே காட்டுவதற்காகத்தான் ஏன் விரட்டினீர்கள் எங்களை என்ற இந்த நூல் எழுதப்பட்டது. இந்த நூல் எழுதும் பொழுது எனக்கு ஒரு ஆசை, அந்த மண்ணிலேயே குடியுரிமை பெற்று அல்லது அந்த மண்ணிலேயே நீண்ட காலமாக வாழ்ந்து வரும் ஒருவர் நம் நூலோடு இணைந்து எழுதினால் நன்றாக இருக்குமே என்று நான் ஒரு வேண்டுகோள் வைக்கும் பொழுது திருமதி ராஜி வாஞ்சி என்கின்ற கவிஞர் ஹூஸ்டனில் இருந்து என்னோடு இணைந்தார். அவர் எழுதிய கவிதைகளையும் இதில் நான் இணைத்துக் கொண்டேன். அவ்வாறாக இந்த நூல் உருவாக்கியது. ஒரு வரலாற்றை நூலாக்கும் பொழுது, அதுவும் கவிதை நூலாக்கும் பொழுது 2 எச்சரிக்கை மணிகள் நம் உள்ளே இருக்கும். ஒன்று, வரலாறு சிதைந்து விடக்கூடாது, கவிதை மேலோங்கி இருந்து விடக்கூடாது. வரலாற்றில் கவித்துவம் இருக்க வேண்டும், கவிதையில் வரலாறு இருக்க வேண்டும். மிகவும் எச்சரிக்கை உணர்வோடு கவிதைகளை நாம் இயற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கைக்கு நல்ல மதிப்பெண் வழங்கி இந்த நூலை பாராட்டியிருக்கின்றார் மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்கள். இந்த வரலாற்று செய்திகள் அடங்கிய இந்த நூலானது, இதை எழுதுவதற்காக பல இடங்களுக்கு நான் பயணம் மேற்கொண்டேன். பல அருங்காட்சியகங்களை எல்லாம் பார்த்தேன். இன்னமும் அந்த பூர்வீக குடிமக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நாள் சந்திப்பு பௌ பௌ என்கின்ற ஒரு நடன நிகழ்ச்சி, ஒரு களியாட்ட நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு சென்று அவர்களோடு உரையாடி அவர்கள் பற்றிய செய்தி எல்லாம் கேட்டு அறிந்து அவைகளையும் இந்த நூலிலே பதிவு செய்து கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த அங்கு இருக்கக்கூடிய அந்த பூர்வீக இனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. பாட்டி லூயிஸ் என்கின்ற அவர் ஒஜிபவ் இனத்து இதழியல் பேராசிரியர். அவர் ஃபிளட் ரிவர் பேண்ட் ஆஃப் லே கப்ரியர் என்கின்ற நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக பணிபுரிகின்றார். வரலாறு காலத்தை பற்றியது மட்டுமல்ல, மண்ணை பற்றியதும் கூட என்பதாக அவருடைய கூற்று அமைந்திருந்தது. அவரிடம் பேசினேன், அவரிடம் பல செய்திகளை எல்லாம் பெற்றேன். இந்த பூர்வீக இன மக்கள் தங்களுடைய கோட்பாடாக ஒன்று வைத்திருப்பர், இறந்த காலத்தின் மக்கள் அல்ல நாங்கள், இறந்த காலத்தோடு உயிர் வாழும் மக்கள் நாங்கள். We are not a people of the past, we are a living people with a past. அவர்களுடைய செரோக்கி இனத்தவனுடைய குழு பிரார்த்தனை பாடல் ஒன்றை, செரோக்கி மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த பாடலை நான் கேட்கவும் வாசிக்கவும் ஒரு வாய்ப்பை அங்க இருக்கக்கூடிய செரோக்கி இனத்தவரனுடைய தலைவர் வீட்டில் ஒரு அருங்காட்சியகமாக அது உள்ளது இன்னமும், அதிலிருந்து நான் பெற்றேன். ஓ நிலமே எங்கள் தாயே, வானமே எங்கள் தந்தையே, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உழைத்த களைப்போடு நீங்கள் விரும்பும் பரிசுகளை அளிக்கின்றோம். எங்களுக்காக நீங்கள் ஒளி வீசும் ஆடையை நெய்து அளிப்பீர்களாக. வெண்ணிற பகல் வெளிச்சமாக நீள் இழைகள் இருக்கட்டும், செந்நிற மாலை வெளிச்சமாக குறுக்கிழைகள் அமையட்டும், கீழ் பொழிந்து மழையாக விளிம்பு இழைகள் இருக்கட்டும், நிலைத்த வானவில் எங்கள் எல்லையாக இருக்கட்டும். இப்படி ஒளி வீசும் ஆடையை எங்களுக்காக நெய்து அளிக்கவும் தாயே தந்தையே. பொருத்தமான அந்த ஆடையோடு நாங்கள் எங்கே பறவைகள் பாடுகின்றனவோ அங்கே நடைபழகுவோம், எங்கே புற்கள் பசுமையாய் உள்ளனவோ அங்கே நடைபழகுவோம். ஓ நிலமே எங்கள் தாயே, வானமே எங்கள் தந்தையே என்று அந்த செரோக்கி இனத்தவனுடைய பாடலை ஆங்கிலத்தில் இருந்ததை நான் தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது கண்களில் நீர் வழிந்தது.
இப்படிப்பட்ட இந்த நூலிலிருந்து ஒரு கவிதையை மட்டும் நேரம் கருதி நான் வாசிக்கிறேன். அவர்களுடைய குரலாய் பூர்வீக இனத்தவருடைய குரலாய் இந்த கவிதை அமைந்திருக்கிறது. வந்தோரை எதிர்ப்பது எங்கள் நோக்கம் அல்ல. எதிர்க்காமல் இருப்பதற்கும் வாய்ப்பளிக்கவில்லை அவர்கள். மண்ணை, மரத்தை, மலையை, மலர் மனத்தை, மழை நீரோட்ட அரிப்பை, மரப்பட்டை மூலிகையை காப்பாற்றவே நாங்கள் எதிர்த்தோம் வந்தவர்களை. வெளி எங்கள் வீடாக இருந்தது. ஓடும் ஆறும் நெளிந்த நதியும் எங்களின் தோழர்கள். உயிர் வழியின் பொங்குமா கடலாய் பெருவடிவ நிழற் தொழிற்கூடமாய் இருந்த வானத்தோடு இருந்தோம் நாங்கள். நாங்கள் சுதந்திரம் வைத்திருந்தோம். அவர்கள் அடிமைத்தனம் கொண்டு வந்தார்கள். அவர்கள் சிறைகளை கொண்டு வந்தார்கள். நாங்கள் குற்றமற்று இருந்தோம். நாங்கள் அழிப்பவர்களாக இருந்தோம். அவர்கள் பறிப்பாளர்களாக வந்தார்கள். நாங்கள் எல்லோருடனும் இருப்பதற்கு இருந்தோம். விரட்டுவதற்கு வந்தார்கள் அவர்கள். அவர்கள் வரும் வரை எங்களிடம் எல்லாம் இருந்தன. ஆனால் இருப்பதை பகிரும் குணமும் இருந்தது. குளிரோடு வந்தவர்கள் எங்களிடம் போர்வை பெற்றார்கள். பசியோடு வந்தவர்கள் எங்களிடம் உணவை பெற்றார்கள். இன்று இருக்கும் நிலவை கேளுங்கள், அது சொல்லும். இன்று எழும் கதிரவனை கேளுங்கள், அது அறியும். இவை இரண்டைத்தான் அவர்கள் எங்களிடம் இருந்து பறிக்கவில்லை. வானம் தோடும் வளர்ந்த மரங்கள் இந்த மண்ணில் இருந்தால் அவற்றின் வேர் முடிச்சுகளை அவிழ்த்து பாருங்கள். எங்கள் காதலர்களின் அன்பு மொழி மிச்சங்களும், எங்கள் மழலை கூட்டத்தின் ஆசை தழுவல்கள் எச்சங்களும், மூத்தவர்களின் அந்தி நேர அனுபவ உரை வீச்சுகளும் புதைந்து கிடக்கும். இயற்கை எங்கள் இறை. குறையின்றி இயற்கை வளத்தை அழிவு ஆடை அணிவிக்காமல் நாங்கள் வைத்திருந்தோம். எங்களை விரட்டி அடிக்க உறக்கங்களில் எங்கள் வளம் அளித்த உண்மைகள் கனவாகி கனவாகும். செயற்கைத்தன வாழ்வுக்கு இயற்கையை முற்றிலும் அளித்த பின் நீருக்காய், உணவுக்காய், உறக்கத்திற்காய் எங்கள் நினைவு வரும். அப்பொழுது ஒருவன் எழுதுவான் எங்கள் உண்மை வாழ்வை. குருதியும் துரோகமும் கொப்பளித்த கொடுமைகளும் எங்கள் வாழ்வில் தெளித்து விரட்டப்பட்ட அக்கிரம அணிவகுப்புகளை, எங்கள் அசதி அடுக்குகளுக்கும் கோடை பருவத்தில் உறக்க கணாக்களுக்கும் சாமரம் வீசும் நிலாவொளி, நீல் விரிப்பாய் பச்சை புல்வெளி, குளிர் தெளிப்பாய் நீர்த்துளி, இதுதான் எங்கள் நிலவொளி, இதுதான் எங்கள் நிலவெளி. முரண்கள் பூத்திருக்கா நிலம், ஆயுத அரண்களற்று அன்பு நிலம். அவர்கள் கால் வைத்ததும் அநியாயம் அரும்பிற்று, அக்கிரமம் முச்செடி முளைத்தன. எங்கள் மண்ணிலம் தேடி வரும் அந்நிய முகங்களிலும் நாங்கள் அன்பைத்தான் தேடினோம். அவர்களோ எங்கள் முகங்களில் அவர்களுக்கான நிலத்தையே தேடினர், அபகரித்தனர். இழையாய் இழைத்து போகா நம்பிக்கையுடன் வாழ்க்கை வலைக்குள் எங்கள் நாள்களை பின்னி வைத்தோம், வீரத்தை தைத்து வைத்தோம். நாங்கள் பச்சை புல்வெளிகளின் பரப்பை, பரந்த நிழல் வெளிக்கசியா மரத்தின் அடர்த்தியை எங்கள் உயிர் கண்களாய் போற்றி வைத்திருந்தோம். அவர்கள் வணிக கண்களால் அளந்தார்கள். கனிமங்களின் இருப்பை கணக்கிட நில மார்பை கிழித்து பிளந்தார்கள். இழையா இழைத்து போகா நம்பிக்கையுடன் வாழ்க்கை வலைக்குள் நாங்கள் எங்கள் நாள்களை பின்னி வைத்தோம், வீரத்தை தைத்து வைத்தோம். இவ்வாறாக இந்த நூல் அவர்களுடைய வழி வாதைகளை எல்லாம் விவரிக்கும் நூலாக அமைந்தது. இதில் திருமதி வாணி ராஜி வாஞ்சி அவர்கள் அவர்களுடைய பங்களிப்பாய் அந்த பூர்வீக குடிகளுக்கும் வந்தேரிகளுக்கும் இடைப்பெற்ற யுத்தங்களை பற்றி எல்லாம் விரிவாக இந்த நூலிலே கூறியிருக்கின்றார். அன்பானவர்களே, இந்த 3 நூல்களும் ஆங்கிலவாக்கம் செய்யப்பட்டுள்ளன. வெகு விரைவில் அந்த ஆங்கிலவாக்கமானது வெளியிடப்பட உள்ளது. ஆக நீங்கள் பயணம் மேற்கொள்ளுங்கள். பயணங்கள் பல புதிய திசைகளை உங்களுக்கு அளிக்கும். ஆனால் உங்கள் பயண குறிப்புகளை எல்லாம் எழுதுங்கள். ஒரு கவிஞன் ஒரு மகா கவிஞனாவது எப்பொழுது என்றால், அவனுடைய நடையில், அவனுடைய வகைமையில் எழுதுவதற்கு மற்ற கவிஞர்களை அவன் உருவாக்கும் பொழுதுதான். பாரதி மகாகவியாவதற்கு காரணம் அவன் ஒரு பாரதிதாசனை உருவாக்கினான். பாரதிதாசன் புரட்சி கவிஞராகவும் பாவரேராகவும் இருப்பதற்கான ஒரு மிக முக்கியமான காரணம் அவருடைய பரம்பரையாக பல கவிஞர்களை அவர் உருவாக்கியதுதான். அதுபோல் மகாகவியரோட தமிழன்பன் அவர்களுடைய முதல் பயண கவிதை நூல் என்னுள் 3 நூல்களை உருவாக்கியது. என் மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய திருமதி பிரேமா ரவிச்சந்திரன், திருமதி லலிதா அவர்கள், இவர்கள் எல்லாம் வெகு அண்மையிலே புனிதா அவர்களும், இவர்கள் எல்லாம் தங்களுடைய அனுபவங்களை எல்லாம், தங்களுடைய பயண அனுபவங்களை எல்லாம் பயண நூல்களாக மாற்றி அளித்திருக்கின்றனர்.
லலிதா அம்மாவுடைய ஒரு நூல் வெளிவந்து விட்டது. பிரேமா ரவிச்சந்திரன் அவர்களுடைய நூல் வெகு விரைவில் வெளிவர உள்ளது, அச்சுக்கூடத்தில் உள்ளது. அதுபோல் புனிதா அவர்களுடைய நூலும் சென்னையில் வெளியிடப்பட உள்ளது புத்தக கண்காட்சியில். ஆக பயண நூல், பயண இலக்கியம் என்பது கட்டுரையாக பல நூல்களாக பரிணமித்து இருந்தாலும் கவிதை வடிவில் இதுவரை இப்பொழுது 4 நூல்கள் வந்திருக்கின்றன. இது இன்னும் பெருக வேண்டும். அதில் உங்கள் கரங்களிலும் அவை வீற்றிருக்கக்கூடும். எழுதுகோலை எடுங்கள், பயண கவிதை நூல் படையுங்கள். உங்கள் எல்லோருக்கும் என் அன்பும் நன்றியும். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனுபவங்கள் எப்பவுமே ரொம்ப சுகமானதா அலாதியானதா இருக்கும் இல்லையா? அது ஐயாவோட கவிதை வரிகளை கேட்கும்போது இன்னும் ரொம்ப சுகமா இருந்தது. எல்லாம் அந்த நயாகரா நீர்வீழ்ச்சியெல்லாம் நாமளே போய் பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு இனிய ஒரு உணர்வா இருந்தது. உண்மையா கண்டிப்பா எழுதணும். நம்மளும் நிறைய பயணங்கள் போறோம், அதெல்லாம் எழுதி வைக்கிறதே கிடையாது. பாக்குறோம், நல்லா இருக்குன்னு செல்ஃபி எடுக்கிறோம், ஸ்டேட்டஸ்ல வைக்கிறோம்னு தான் இருக்குது. ஆனா இனிமே இத கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை இன்னைக்கு ஐயா தூண்டியிருக்காங்க. உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த புத்தக கருத்து பகிர்வுகள். ஏன்னா 4 புத்தகம் இல்லையா? ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. மிக சிறப்பான புத்தக கருத்து பகிர்வு. நன்றிமா, நன்றி, நன்றி. மிகவும் ஒரு தெளிவான ஒரு உரை ஐயா. கவிதை என்றால் என்ன என்று ஆரம்பித்து பயண கவிதை நூல்கள் பற்றி சொன்னீங்க. உலகம் தழுவிய அந்த பரந்துபட்ட அறிவுடன் நீங்கள் படைத்ததால் தான் அந்த தொடர்ந்து தங்கள் நூல்களுக்கு அரசின் பரிசு கிடைத்ததாக நினைக்கிறேன். பெரிய ஆளுமைகளை பற்றி மட்டும் அல்ல, பெக்கர் பற்றியும் கவிதை படைத்தது சிறப்பு. உங்கள் நாட்டை பற்றி மட்டும் நினைக்காமல் எங்கள் நாட்டு ஆறுகளை பற்றி நினையுங்கள் என்று நயாகரா பற்றிய கவிதையும் சிறப்பு. பாரதி கண்டறிந்த கவிஞன் என்று சொன்னதில் இருந்து நாம் வால்ட் விட்மனை கவிஞனை அறிந்து கொள்ளலாம். ஏன் விரட்டினீர்கள் எங்களை? பூர்வீக குடிகளின் அந்த வலியை நாங்களும் உணர்கிறோம். அந்த ஒரு கவிதையும் அருமை. மொத்தத்தில் கருமேகம் சூழ்ந்திருந்த பொழுதினை கவிமேகம் சூழ வைத்து விட்டீர்கள். நன்றி. ரொம்ப நன்றி. எப்பவுமே பயணங்கள் அறிவை மேம்படுத்தும், விசாலமாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல இருந்து உருவான நூல்ன்றதுனால நிறைய அறிவு புதையல் இருந்த மாதிரி இருந்து எனக்கு 3 புத்தகம் 4 புத்தகம் ஒரே நேரத்தில் பண்றது எப்படின்னு ரொம்ப ஒரு ஆச்சரியம் இருந்தது புக் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணும்போது. ஆனா எல்லாத்தையும் கரெக்டா அந்த குறித்த நேரத்தோட முடிச்ச உங்களுடைய அந்த பண்பு ரொம்ப உயர்வா இருந்துங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா இருந்தது. நன்றி முருகன், நன்றி. வணக்கம் ஐயா, நான் கௌசி ஜெர்மன்ல இருந்து கதைக்கிறேன். சொல்லுங்கம்மா. நான் அந்த சிவப்பு என்ற நூலில் இதை கேட்க வேணும்ன்றது ஆர்வமா இருந்தேன். ஆனா எனக்கு அதை கேட்க முடியல. நான் கொஞ்சம் தாமதமா இணைஞ்சிட்டேன். ஆனால் எனக்கு அந்த என்னையே விரட்டினீர்கள் என்ற உங்களுடைய அந்த கவிதை ஒரு நிகழ்வை தந்தது. அந்த நூலை பார்க்கின்ற போது உண்மையில் பயணங்கள் பல அனுபவங்களை தரும். அது கற்ற வடிவிலும் எழுதுகிறார்கள். ஆனால் அந்த கவிதை வடிவிலே தருகின்ற போது அந்த உள்ளத்து உணர்வுகள் ஆழமாக அந்த மனசுக்குள்ள வைக்கக்கூடிய உணர்வை அந்த கவிதைகள் தரும், இந்த கட்டுரையை விட. அந்த வகையில இப்ப நீங்க தந்த அந்த கவிதையை நான் கேட்ட போது மிக சிறப்பாக இருந்தது, அற்புதமா இருந்தது. உங்களுடைய அந்த என்ன உங்களோட திறமை சொன்னால் உங்கள்கிட்ட நான் காண்றது உண்டே ஆழமாக நீங்க சொல்லுற விதத்தில எல்லாருக்கும் அது இலகுவாக விளங்கக்கூடியதாகவும் அதை அறியிற ஆவலை தூண்டக்கூடியதாகவும் உங்களுடைய உரை அமைந்திருக்கும் என்பதுதான் என்னுடைய இது. மிக சிறப்பாக இருந்தது. 3 நூல்கள் நீங்கள் பேசியதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அற்புதமாக இருந்தது. இன்றைய பொழுதை எனக்கு சிறப்பான பொழுதாக ஆக்கி தந்த கடைசி நேரம் தான் எனக்கு கிடைச்சதுங்களோட அழைப்பிதழ் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது ஐயா. நன்றி, மிக்க நன்றி ஐயா. நன்றிம்மா. வணக்கம், வணக்கம், நன்றி. வணக்கம் ஐயா. ரொம்ப சிறப்பான அறிமுகம். தங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் தொய்வா இருக்கும் சொல்லியிருந்தீங்க. நிகழ்ச்சிக்கு சிறப்பா சொல்லியிருந்தீங்க. அதுக்கு மிகவும் வாழ்த்துக்கள். அதுல கவிதை
எப்படி ஆரம்பமானது, பாரதியாருக்கு முன்னோடியா யார் இருந்தாங்க, இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அறிமுகத்தையும் கொண்டு இந்த 4 நூல்களை பற்றியும் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுபோல இன்னும் அந்த நூல்களை குறித்தும் நீங்க வந்து அந்த ஆர்வத்தை எழுப்பிட்டீங்க. இன்னும் அந்த நூல்களை குறித்து நம்ம வாசிச்சு அதுல இருக்கக்கூடிய பயணக்கட்டுரைகளையும் வாசிக்க வேண்டும் என்ற ஆவலும் எழுந்திருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றி. ரொம்ப நன்றி.